யார் இந்த ரவிசங்கர்? ரவிசங்கர்னு வெறும் பேரை சொன்னால் அவங்க யாருக்கும் தெரியாது. இயக்குனர் ரவிசங்கர்னு சொன்னால் கூட தெரியாது. பொறுப்பு உன் காலடியில் கிடக்கிறது மனசு. அது மிதிக்கிறதோ மதிக்கிறதோ பொறுப்பு. உருகுதே உருகுதே உயிரெல்லாம் உருகுதே உருகுதே.
மிதிக்கிறதோ மதிக்கிறதோ உன் பொறுப்பு. உன் காலடியில் கிடக்கிறது என் மனசு. அது மிதிக்கிறதோ மதிக்கிறதோ உன் பொறுப்பு. உருகுதே உருகுதே உயிரெல்லாம் உருகுதே உருகுதே. பட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் ஜூலை மாதம் 12, 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் சூசைட் பண்ணிக்கிட்டு, எப்போ சூசைட் பண்ணான்னு தெரியாது. பட் உலகுக்கு தெரிய வந்தது வந்து 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு முதியவர். அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு இயக்குனர், வருஷமெல்லாம் வசந்தம் படத்தோட இயக்குனர். வருஷமெல்லாம் வசந்தம் கூட யாருக்கும் தெரியாது. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர். தூக்கு மாட்டி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாமோ பேசுனாங்க. யூடியூப்பில் நான் பார்த்தேன். யாரையுமே எனக்கு தெரில, எக்ஸப்ட் அந்த லக்ஷ்மணன் ஒரு நடிகன். அவன் பேசினா, அவனை தவிர லக்ஷ்மணனை தெரியும், அவன் ஓகே, அவன் விக்ரமனோட இருந்தான். தவிர்த்துட்டு வேறு யாரையுமே வந்து நான் ரவிசங்கரோட பார்த்ததில்லை. ஓகே, முதல்ல ரவிசங்கரை பற்றி வரும். ரவிசங்கர் அப்படின்னு எனக்கு வந்து 1990 புது வசந்தம் ரிலீஸ் ஆச்சு. 92 நான் ரவிசங்கரை பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து 92 93 வந்து விக்ரமன் இயக்குனர் விக்ரமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க புது வசந்தம், புது உனக்காக, இந்த மாதிரி படங்கள், உன்னிடத்தில் என்ன விடுதுன்னு, சூரியவம்சம், வானத்தை போல இந்த மாதிரி படங்களை கொடுத்த இயக்குனர். அவரை தெரிஞ்சிருக்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயக்குனர்கிட்ட உதவியாளராக 92-93 சேர்ந்தார். அதிலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். 92-93 ரவிசங்கர் சாரை நான் விக்ரமன் சாரோட அசிஸ்டண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ரவிசங்கர் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன்னா, நீங்கள் எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்குது சார் அப்படின்னு சும்மா ஒரு அவுட்லைனை ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாளில் வந்து அதை ஒரு கதையாக்கி முழு வடிவமாக்கி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போட்டு அதுக்கு ஒரு ஒன்லைன் ஆர்டரை போட்டு, ஒன்லைன் ஆர்டருங்கிறதுல சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அதாவது ஒரு கதை சுருக்கத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால், கதை சுருக்கத்தை வந்து ஒரு 2 நாளில் எழுதி கொடுத்துருவார். ஒரு 10-15 நாள் கொடுத்தீங்கன்னா அந்த முழு ஸ்கிரிப்டை சீன் பை சீன் எழுதி, அதுக்கு டயலாக் எழுதி எல்லாம் எழுதி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் அவர் தான் ரவிசங்கர். அவர் வந்து விக்ரம் சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து புறப்பட்டு நேராக விக்ரம் சார்கிட்ட வரல. அவர் அதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து, சென்னையில் வந்து ராஜா சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அந்த காலத்தில் அவர் பாரதிராஜாட்ட இருந்தார். இப்போ வந்து ஆடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பாரதிராஜா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ராஜா சந்திரசேகர் மூலமாக பாரதிராஜா சார்கிட்ட வந்து அப்போ பாரதிராஜா சார் வந்து ரஜினிகாந்துக்காக ஒரு கதை, கொடி பிறக்குது படத்துக்காக ரஜினிகாந்த் சார் டேட்டு கொடுத்த உடனே அவர் அந்த கொடி பிறகு படத்துக்கு கதை தேடிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் ராஜா சந்திரசேகரோட அறிமுகமாகி, இவர் சொன்ன கதை ராஜா சந்திரசேகர் வந்து இவர் பாரதிராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போனார். பாரதிராஜா சார்கிட்ட போய் கதை சொன்னார். பாரதிராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கதை. கொடி பிறக்கிறதுக்கு ரவிசங்கர் சார் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கதையை ஒரு வாரம் ஆச்சு ரஜினிகாந்த் சார்கிட்ட சொல்லி, ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போய் எல்லாம் எழுதிச்சு. எல்லாம் முடிஞ்சு ஒரு சின்ன சேஞ்சஸ், யார் சொல்லராஜ் சார் உள்ளே வந்தார். அவர் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் சொன்னார். அந்த சேஞ்சஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்போ ரவிசங்கர் சாரை 10 நாள் கழிச்சு, ஒரு வாரமோ 10 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அப்போ ரவிசங்கர் சார் வந்திருக்காரு. வந்த உடனே ரவிசங்கர் சார்கிட்ட இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு.
ரவிசங்கர் சார் ஓகே சார் அது என்ன பண்ணலாம் பார்த்து உங்களுக்கு தெரியாது சார் எனக்கு தெரிய போகுது அப்படின்ட்டுருக்காரு. அப்போது ஒரே ஒரு வார்த்தை பரவாயில்ல சார், ஒரே வார்த்தை, நீ என்ன பெல்ட்டா பெல்ட்டா அப்படின்னா புரியுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு ரவிசங்கர் சார் என்ன பதில் சொன்னாலும் அது அருமையான பதில். எங்கள் அப்பா அம்மா போட்டு விட்டது சார் அப்படின்னார். அதாவது எனது முன்னோர்கள் வழியில் நான் பெல்ட் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஏதோ நீங்கள் போய் எப்படி புரிஞ்சுடுங்க எடுத்துடுங்க அப்படின்னார். சொல்லிட்டு போனவர் மறுநாள் இன்னும் ஆளக்கான வரல. இது பாருங்க சார், வெயிட் பண்ணி பார்த்து ஒரு 10 நாள் கொடுத்து கடைசியில் அப்படி இப்படி கதை மாதிரி இவர் வரலைன்னு உடனே செல்வராஜ் சார் கொஞ்சம் கொஞ்சமாக கதையை மாற்றி செல்வராஜ் சார் கதையை மாற்றி என்னெல்லாம் ஆகி அந்த கதைங்கிறது இல்லாமல் வேற ஒரு கதை ரூபத்துக்கு வந்து செல்வராஜ் சார் அவரோட கதையை கொண்டு வந்து குடி பிறகுங்க வேறு ரூபத்தில் வந்துச்சு. அதோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாரதி சார் கடைசி வரைக்கும் அவரை தேடிக்கிட்டே இருந்தார். ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டே இருந்தார். இவர் பாரதி சார் வந்து பார்க்க கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் இவர் வந்து பாக்கியாக்கு கதைகளை எழுதி அந்த கதையை ஒரு பாக்கியராஜ் சார் படிக்க அவருக்கு பிடிச்சி போய் இவர் யார் அவருன்னு கேட்டு இவரை வர சொல்லி இது பண்ணி இவரை அப்படியே வந்து தன்னோட ஹஸ்பண்டாக சேர்த்துக்கிட்டார். ஸோ பாக்கியராஜ் சார்கிட்ட இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து புது சொந்தம்ங்கிற படம் 1990 ரிலீஸ் ஆகி அதை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரேட் ஆகுது. அதாவது இவருக்கு வந்து அசைக்க முடியாத பாலச்சந்தருக்கு அப்புறம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் தான், த கோட் நான் தான், இந்த காலத்தில் கோட் நான் தான் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு எண்ணம் கொண்டவர் தான் ரவிசங்கர் சார். யாரையுமே மதிக்க மாட்டார், யாரையும் உண்டார். வைக்கிற சாரை கூட ஓகே தனக்கு ஈக்குவலான ஒரு கிரியேட்டருங்கிற எண்ணம் தான் அவருக்கு உண்டு வைக்கிற சாரை பொறுத்த வரைக்கும். பட் அவர் வந்து ஒரு வியந்த திரைப்படம் பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் வியந்த திரைப்படம்னா புது வசந்தம் பார்த்துட்டு என்னை விட அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவனா இந்த விக்ரமன், இவன் தான் எனக்கு குரு, இவன் தான் எனக்கு தலை, இவன் தான் எனக்கு மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேலை பார்த்தாலும் படமே பண்ணலைன்னா கூட இவங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க பாக்கியராஜ் சார்ட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் கிடையாது, பாக்கியராஜ் சார்ட்ட லெட்டர்லாம் வாங்கிட்டு வரல, எனக்கு தெரியும். நேராக வந்தார். அப்போ வந்து லக்ஷ்மணன் விக்ரமன் கதையை நான் சொல்ல விரும்பலை. ஓகே, லக்ஷ்மணன் தான் விக்ரமனை பார்க்கணுன்னா லக்ஷ்மணனை மூலமாக தான் உள்ளே போக முடியும். அப்போ லக்ஷ்மணன்ட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி ரவிசங்கர் பாக்கியராஜ் சார்ட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், நான் வந்து விக்ரம் சாரை பார்க்கணும் அப்படின்னு. உடனே வந்து சார் யாரோ ஒருத்தர் வந்து பாக்கியராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணாராம், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, வராரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு 4வது நாள் வர சொன்னார். வந்தோடனே சார் சொல்லுங்கள் சார், நான் இந்த மாதிரி படம் பார்த்தேன், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு புது வசந்தம் ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். வாங்க சார், பட் இப்போ என்கிட்ட அசிஸ்டண்ட் இருக்காங்க, நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்களோட திறமை என்னங்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு வாங்கலேன், கொஞ்சம் பேசி பார்க்கலாம், எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களை இது பண்ணுறேன் அப்படின்னார். ஓகே அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் இல்லைங்க, ஒரு 4-5வது நாள் வந்தார். வந்தோடனே விக்ரமன் சார் கேள்வி கேட்க இவர் போலீஸ் சொல்கிறாரு, இது பண்ணுறாரு. இவர் ஒரு சீன் சொல்ல அதுக்கு கவுண்டர் சீன் அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் சில டைலாக் சொல்ல அதுக்கு விக்ரம் சார் பதில் சொல்ல முடியல. விக்ரம் சார் மறந்துட்டார் இவரை பார்த்து. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்டாக சேர்த்தார்.
உளி வலியென அழுதால் கற்கள் சிற்பங்கள் ஆகா. இந்த வரியை பார்த்தா நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இந்த வரியை எனக்கு சொன்னவர் ரவிசங்கர் இல்லை, விக்ரமன் எனக்கு சொன்னார். ஒளி வலியென அழுதால் கற்கள் சிற்பங்கள் ஆகா இப்படின்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, ஒரு வரி எழுதியிருக்காரு. என்ன வார்த்தை சார், யார் சார் அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு அசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணலாமே சார் அப்படின்னா சொல்லிக்கிட்டு அவர் தான் ரவிசங்கர். அவரோட இதுதான் ரவிசங்கர். இந்த வார்த்தை தான் என்னையும் விக்ரமனையும் ரொம்ப இருந்துச்சு. அப்படிப்பட்டவர் தான் ரவிசங்கர். வந்தார், சேர்ந்தார், அப்புறம் ஒர்க் பண்ணார். அப்போவுமே இப்படி தான் விக்ரம் சாத்தியமே அவருக்கு பிடிச்ச படத்தில் ஒர்க் பண்ணார். பிடிக்கலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் புதிய மன்னரில் ஒர்க் பண்ணார். பூவனுக்காக ஒர்க் பண்ணாருன்றதுல பூவனுக்காக ஒர்க் பண்ணார். சூரியவம்சம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் போது சாரி எனக்கு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, எனக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு மைண்டு செட் ஆகாது, எனக்கு வீட்டு எண்ணங்கள் வரும், அதனால் நீங்கள் வேறு யாரை வச்சுருந்தாங்க, நான் வரல. இவரோட ரிப்ளைக்காக அவர் காத்துக்கல, அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் உன்னிடத்தில் ஒன்று ஒர்க் பண்ணல. அதுக்கு நான் வந்ததுக்கப்புறம் வானத்தை போல டைமில் டிஸ்கஷன்லாம் இருந்தார். அப்புறம் படம் ஒர்க் பண்ணார். படம் ஒர்க் பண்ணார். அந்த வானத்தை போல் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவர் உன்னை நினைத்து பண்ணுற பீரியடில் தான் இவர் வருஷம் சொந்தம் பண்ணார். ஓகே அந்த மாதிரி அவர் ஒரு சச் டிப்பிக்கல் கேரக்டர் மாதிரி. இது இன்னும் சொல்ல போனால் உன்னிடத்தில் நிலை கொடுத்தேன் படத்தில் கிளைமேக்ஸ் டயலாக்கு கிளைமேக்ஸுக்கு விக்ரம் சாருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்போது டெபினேட்டில் இவரை மாத்திரமே கூப்பிட்டு சார் இந்த மாதிரி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன், இதில் எந்த கிளைமேக்ஸ் இருக்கணும் இவர்கிட்ட தனியாக டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணி முழுக்க இவங்க 2 பேரும் மாத்திரமே ஆலோசனை பண்ணி இது பண்ணி முடிவு எடுத்தது தான் உன்னிடத்தில் என்ற கிளைமேக்ஸ் அந்த படத்தோட பெரிய சக்ஸஸுக்கு. அதாவது தமிழில் கடைசியாக ஓடின 375 நாள் ஓடின 375 நாள் ஓடின கடைசி ஒரிஜினலாக உண்மையாக ஓடின படம் உன்னிடத்தில் என்ற படம் தான். அந்த படத்துக்கு அது அப்படி அத்தனை நாள் ஓடினதுக்கு அதோட காரணமே அதோட கிளைமேக்ஸ், அந்த டயலாக்ஸ், அந்த இதுதான், அந்த சினிமா. அதுக்கு முழுக்க இவங்க 2 பேரோட டிஸ்கஷன் மாத்திரமே காரணம். அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் போயிட்டார், ஒரு வருஷம். ஸோ இயக்குனராக ரவிசங்கர் சாரை பற்றி சொல்லிட்டேன். பாடல் வரிகள்னு சொன்னால் அவர் நான் பார்த்த வகையில் நான் கண்ணதாசன் சார் பாட்டு எழுதி பார்த்துருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை பிடிக்கல அப்படின்ட்டு இயக்குனரோ மியூசிக் டைரக்டரோ சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பாத்ரூமில் போய் யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு டப்பு ஒரு 50-60 வார்த்தை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறவர் நான் பார்த்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படி கொடுக்குறது கவிஞர் கண்ணதாசன் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா சொல்லி அரை மணி நேரம் அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பல்லவி அப்படின்னா ஒரு 7 பல்லவி, சரணம் 1 சரணம் 2 அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 சரணம் 3 சரணம் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 சரணம் இப்படின்னு எழுதி கொண்டு வர்றவர், ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறவர், ஒரு 3-4 ஹவர்ஸில் கொடுக்குறவர் யாருன்னா நான் மற்றவர்கள் அவர் சிறந்த கதை. ஏன்னா நான் விஜய் பாடலாசிரியர்ப்பா, விஜய் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. விஜயை கொண்டு விக்ரமன் சார்கிட்ட கொண்டு போய் வானத்தை போல விட்டு அவர் பைக்கராஜ் சார்கிட்ட வெட்டி முடிச்சுக்கிட்டு படம் அதில் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் என்னை ஒரு வருஷம் பார்த்துட்டு இருந்தார். விக்ரமன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி எனக்கு அப்போ தெரியாது. அப்போ எதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது பாக்கியால் இந்த மாதிரி ஒரு சிலப்பதிகாரம்னு நினைக்கிறேன்,
சிலப்பதிகாரத்தில் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எழுத யாருன்றது சார் நான் தான் அது அப்படின்னோடனே அசந்துட்டேன். சார் நீங்களா அப்படின்னு. ஒரு வருஷமாக எனக்கு தெரியாது. அப்போ குடிச்சிட்டு இந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு ஐயோ சார் சாரி சார் நான் ஒரு கையை பிடிச்சி அந்த கையை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிட்டேன். சார் நான் அதுக்கு ரசிகன் சார் அப்படின்னேன். அந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய கேமரா அவர் என்கிட்ட வந்து விக்ரம் சார் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விடுங்க சார்னு ஒரு வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்காரு. இது வச்சு அந்த பாவிச்சுட்டு ஒரு பாட்டை கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் ஒரு இதுனா 1 day or 2 days ஆக்குவேன். பட் அருமையான கவிஞர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாவிஜே ஒரு அருமையான பழனி பாரதி ரொம்ப அருமையான கவிஞர், எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் என்னோட பீரியட் பீப்புள். பட்டு இவங்களில் வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இப்படி பார்த்தானே சார் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரணம் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வச்சு பாதி சிகரெட் கூட முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளே நேரம் ஒரு சார் இது ஓகே பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு 2 சரணத்தை விட வந்து நிற்பாங்க. அதான் ரவிசங்கர் சார். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எத்தனையோ பாட்டு, எவ்வளோ பாட்டு. ஒரு பாட்டை இத்தனை பாட்டு எழுதியிருக்காருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவர் டியூனும் போடுவார். அவரே டியூன் போட்டு கிட்டத்தட்ட வருஷம் இல்லை அவ்வளோ பாட்டு கிட்டு அந்த அவ்வளோ பாட்டுக்கு டியூனுமே அவர் தான். அவர் டியூன் சொல்லுவார், அதைத்தான் சிற்பி என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. பட் அவர் டியூன் சொல்லுவார், அந்த டியூனை தான் சிற்பி அழகாக செதுக்கியிருப்பார். அதுக்கப்புறம் எவ்வளோ படங்களுக்கு சிற்பியோட படங்களுக்கு பாட்டு எழுதின ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவர் தான் எழுதி கொண்டிருக்கார். இது எதுக்கு இவ்வளோதுக்கு இப்போ சுந்தரச்சோலைன்னு யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 4-5 பாட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த அதுக்கு பாடலெலாம் டியூன் போட்டு லிரிக்கை போட்டு என்கிட்ட தான் டெய்லி ஃபோனில் டியூன் பண்ணி சொல்லுவார். அதுக்கு லிரிக் சொல்லுவார். அப்போ நான் திருநெல்வேலியில் இருந்தேன், அவர் சென்னையிலேருந்து நான் ஃபோனில் பேசுவார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 2 பேரும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். அவர் டியூன் சொல்லுவார், இது பண்ணார். அப்புறம் திருநெல்வேலியில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன், அவர் கீபோர்ட் பிளேயர், ட்ரம்ஸ் இது பண்ணுவார். அவர்கிட்ட சொல்லி இது பண்ணி அவர் தான் மியூசிக்கில் அவருக்கு கடிஞ்சர் வச்சுருக்கார். சார் நான் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் காந்திகிட்ட, நான் சொல்லி இது பண்ணுறேன்னு. அவருக்கு காந்தியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபோன்லேயே பேசி காந்திகிட்ட டியூனை சொல்லி இது சொல்லி திருநெல்வேலியில் உள்ள சிங்கர்ஸை வச்சுக்கிது பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி அப்புறம் மெட்ராஸ்லேயும் கரெக்ட் பண்ணி மெட்ராஸில் ஸ்டூடியோ மிக்சிங்லாம் பண்ணார். என்னென்னமோ பண்ணார். அவர் ஒரு டிப்பிக்கல் கேரக்டர். அவர் பிடிச்சது செய்வார், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். எவனை பற்றி அவன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவே இருந்தால் கூட கொள்ள விட மாட்டான். அவருக்கு எது பிடிக்காது அது மாத்திரமே செய்வார். அதான் ரவிசங்கர் சார். அந்த யூடியூப்பில் சுந்தரச்சோலை அப்படிங்கிற இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு சொல்லி யூஎஸில் அந்த சாங் பெரிய ரீச்சாக இருக்குது. ராரியல் சாங். இவ்வளோ பீரியடில் இருந்துட்டு இடையில அதாவது என்னென்னா நானே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அது மாதிரி என்ன ஒரு மாதிரி ஃப்ரெண்டும் பார்க்க முடியாது, என்ன ஒரு மாதிரி சண்டை போடுற ஆட்களையும் பார்க்க முடியாது. பேசுவோம், திடீர்னு சண்டை வரும், ஒரு 2 வருஷம் பேசுவோம். இப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 2018-19 2 பேர்த்துக்கும் பிரச்சனை, ஒரு சின்ன மனசவம் வந்து அதுலேருந்து பேசுகிறதில்ல. 2019 ஆமாம் 2019 பேசுவோம். அப்புறம் 2019-20 பேச்சுவார்த்தை 2 பேரும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் 2022 நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வரேன். வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இதுக்காக இது பண்ணலாம் அப்படின்னு நான் ரவிசங்கர் சாரை கூப்பிட்றேன். சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மீட் பண்ணலாமா? சார் தாராளமாக சார் அப்படின்னாரு. 2022 மே மாதம்னு நினைக்கிறேன். நானே என்னோட நண்பர் பாஸ்கர்னு சொல்லிட்டு 2 பேரும் நாங்கள் காரில் வரோம். உங்களை வந்து பிக்கப் பண்ணிடுறோம் சார், வீடு எங்கே சொல்லு அப்படின்னோடனே. ஏன்னா அவர் சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டார். சொந்த வீடு ஏன்னா யார் மேலே அப்பாவாக இருந்த அப்புறம் அந்த வீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு
4 கோடி ரூபா என்னமோ இதில் உலசரவாக்கம் முருகம்பாக்கம் அந்த சைடில் இருந்த வீடை வந்துட்டு முருகம்பாக்கம் நினைக்கிறேன். சாலிகிராமம் முருகம்பாக்கம் அந்த மாதிரி விஜய் வீடு அவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு 4-4.5 கோடி ரூபாய் அந்த வீட்டை விற்றுட்டு வந்துட்டார். 19-20 விற்றுட்டார். நான் 22 இது பண்ணுறேன். சார் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா, சார் நீங்கள் இந்த பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பதிலாக வந்துருக்கு சார். நான் இங்கே வந்து அவர் வீடை எனக்கு சொல்லலை. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸுக்கு வரேன், காரில் வரேன். அங்கே வந்து காரில் ஏறிக்கிட்டார். ஏறி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு 3.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுறோம். இதுக்கடையில் நான் 2014 கேத்திரின்னு ஒரு படம் இது பண்ணும்போது அந்த படத்துக்கு எல்லா பாடல்களையும் எழுதுனா அவர் தான். ஏன்னா அவர்கிட்ட பாட்டு கேட்கறதுக்கப்புறம் எனக்கு வேறு யாரும் லிரிக் ரைட்டர் செட் ஆகலை. அவரோட பாடல் வரிகளை தவிர எதுவுமே எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகலை. அவர் பாட்டு ஒன்று தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். அந்த படம் ஹிட் ஆகலை, ஃப்ளாப் ஆச்சு. அதனால் அந்த பாடல் வரிகள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படி இதாகி அப்புறம் பேசாமல் இருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் A2B உதயம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற A2Bயில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி ரொம்ப அருமையாக பேசினார். எல்லாம் யூடியூப்பில் இந்த மாதிரி இது பண்ணுங்க சார், அது பண்ணுங்க சார், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டியூன், நான் அது வேறு ஒரு விஷயத்துக்கு அதை பற்றி சொல்ல வரும்போல அதுக்கு ஒரு டியூன் போட்டு கொடுத்தாரு. அதையும் காந்தி தான் எனக்கு பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அப்படி அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் நட்பு இதாச்சு. நான் மெட்ராஸ் வந்துட்டு அப்பப்போ பேசிடணும். திடீர்னு ஒரு தடவை அவர் இடையில காண்டிட்டே இல்லை. நான் திடீர்னு நான் கூப்பிட்ட ஒரு 2-3 மாதம் பேச்சு இல்லை சார். நானே உங்களை கூப்பிட்டேன்னு நினச்சேன், நீங்கள் கூப்பிட்டீங்க. என்ன சார்? இல்லை சார், நான் எனக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நடக்க முடியல, நடந்தால் எனக்கு தள்ளி விடுது அப்படின்னா. சார் யார்கிட்ட இது பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எல்லாம் ஹிஸ்ட்ரி விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விட்டு ஓகே சார், இதை ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை இது பண்ணி ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பி அப்படிங்கிறது நீடில், வெறும் நீடில், அக்குபஞ்சர் நீடில் வச்சுட்டு பட் தட் இஸ் நாட் அக்குபஞ்சர். அந்த நீடில் கொண்டு மெடிசன் இது இல்லாமல் இது வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட், வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட். எந்த மருந்துமே கிடையாது, இந்த பற்றி இதெல்லாம் கிடையாது. அந்த நீடில் வச்சு மசிலை ட்ரிக்கர் பண்ணி மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணுறது இதில் பண்ணி எல்லாம் இது பண்ணி மெட்ராஸுக்கு அவரை திருநெல்வேலி போய் சொன்னேன். அவர் இல்லை சார் முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்டு தானே, அவர் மெட்ராஸுக்கு போகிறான்னு சொல்லி முடிஞ்சு அப்புறம் என் ஃப்ரெண்டு மெட்ராஸுக்கு வரும்போது பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை திருப்பி அவர் மெட்ராஸுக்கு வரும்போது பண்ணார். அதுலேருந்து ஒரு 2வது மாதம் நல்லா இருந்தேன். அப்புறம் 3வது தடவை திடீர்னு அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சார் எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு சின்ன உதவி, என்ன சார் உதவி பண்ணு சொல்லுங்கள். இல்லை என் கூட வந்து ஒரு 3 நாள் ஒரு சேஞ்சுக்கு ஒரு 3 நாள் தங்கியிருக்க முடியுமானார். என்ன சார் சொல்லுங்க. சரி ஓகே அப்படின்னு நான் அங்கேயே சரி மெட்ராஸ் விட்டு வேறு எங்கேயா ஊருக்கு போயிட்டு வரணும்னு நினைக்காரு. ஊருக்கு போயிட்டு கடைசியில் பார்த்தா சார் இந்த அண்ணா நகர் சைடு என்னென்ன சார் அண்ணா நகரில் போய் தங்குறது வீட்டிலேயே தங்கியிருக்கேன். நான் வேணா டெய்லி காலைல வந்து நைட்டு வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கேனே. ஐயோ இல்லை சார் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். சரி சார் அப்போது பீச் சைடு இல்லை சார் அங்கெல்லாம் வேண்டாம், ஈசிஆர் சைடு அதெல்லாம் வேண்டாம், OMR வேண்டாம். சரி சார் என்ன இங்கே சிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? சரி சார் அப்போ சிட்டிக்குள்ளே என்ன எதுக்கு அண்ணா நகர்லாம் போகிறீங்க அப்படின்னோடனே ஆதித்யான்னு சஜஸ்ட் பண்ணேன். ஓகே அப்படின்னா ஆதித்யாவில் போய் இது பண்ணார். அவருக்கு பிடிச்சி போச்சு. நேராக ஆதித்யாவில் ரூம் போட்டு சார் நான் ஆதித்யாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டேன், உங்களுக்கு ஒரு தனியாக ரூம் போட்டேன், நீங்கள் எவ்வளோ உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ வர முடியுமோ வந்துடுங்க சார் அப்படின்ட்டு இப்படின்னு சொல்லிட்டார். நான் ஆதித்யான்னு சஜஸ்ட் தான் பண்ணேன். ஒரு வித்தின் 1.5 ஹவர்ஸில் இப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஓகேன்னு புறட்டு அதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆதித்யாவுக்கு போகிறேன். அங்கே ஒரு 2-3 டேஸ் இருந்தோம். இது முன்னே சார் எனக்கு நான் ஒரு 15-20 நாள் நான் சேலத்துக்கு போய்ட்டு வரேன் சார், எனக்கு அங்கே இருக்கணும்னு தோணுது, நான் சேலத்துக்கு போய்ட்டு வரேன். ஓகே சார் ஒன்று என்னை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த கார்லேயே அவர் ஆதித்யா வெக்கேட் பண்ணிட்டு என்னை வீட்டில் இறக்கி விட்டு சேலத்துக்கு போயிட்டார். அந்த கார்லேயே அவரோட ரெகுலர் கார் ஓட்டுறவர் அவர். ஃபினான்ஷியலாக இப்போ ஒரு விஷயம் சொல்ல போனால் சொல்கிறேன், ஃபினான்ஷியலாக அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
சேலத்துக்கு போனார். சேலத்தில் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கிட்டார், ஸ்டே பண்ணிட்டார். ஒரு 1 or 2 months கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சார். இல்லை, டிரைவர் ஊர் போனார், ஒரு 3 days or 3 or 4 days நீங்கள் சேலத்துக்கு வர முடியுமா? என் கூட இருக்க முடியுமா? என்ன சார் இது எல்லாம் உதவியா சார்? ஏங்க கூப்பிடுங்க சார், சொல்லுங்கள் சார். எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க் இருக்குன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த டேட்டில் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன சார் இது? ஓகே சார், எப்போ வரணும்னு சொல்லுங்கள். ஓகே சார், அந்த டேட்டில் நான் ஃப்ரீ தான் வரேன். எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அவர் ரூமு எனக்கு அடுத்த ஃப்ளோரில், ஏன்னா நான் சிகரெட் பிடிக்கிறனால எனக்கு வேறு ஃப்ளோர். அவர் நான் இன்னும் ஸ்மோக்கிங் ஃப்ளோர், அவருக்கு எனக்கு ஸ்மோக்கிங் ஃப்ளோர். அதுக்கு அடுத்த மாடி, அவர் 4ஆம் மாடினா எனக்கு 5ஆம் மாடி. நான் என்னோடய ரூமில் இருந்து வருவேன், 2 பேரும் பேசுவோம், இது பண்ணுவோம், காலையில் கோயிலுக்கெல்லாம் போவோம், இது பண்ணுவோம். அப்படி இப்படி ஒரு 4-5 நாள் 5-6 நாள் இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிரைவர் வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு 2-3 இடம் போனேன். எல்லாம் இருந்தார், ரொம்ப நல்லா தான் இருந்தார், எல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பட் என்னமோ மென்டலி அவர் சிக்கனாருன்னு தெரியல. அப்புறம் நான் மெட்ராஸ் வந்துட்டேன். திடீர்னு இது பண்ணி, சார் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண. என்ன சொல்லுங்கள் சார். நான் சாகணும், எங்கள் டாக்டர்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட கேட்டு ஈஸியாக சாகிறதுக்கு ஏதாவது மருந்து வாங்கி தர முடியுமாண்டார். சார் நான் இத்தனை வருஷமாச்சு, அதாவது அவர் பேசும்போது எனக்கு வயசு 60, என்னோடய 60 வயசு வாழ்க்கையில் 60 வயசில் வந்து ஒரு 13-14 வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரியும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக, 15 வயசுன்னு வச்சுருக்கேன், 45 வருஷமாக வாழணும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட யாரும் உதவி கிடைக்கிறாங்களே தவிர சாகணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் முதல் ஆள் நீங்கள் தான். சாரி சார், வாழ்றதுக்கு வேணால் வழிக்கு எனக்கு சொல்கிறேன், சாகிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் நான் இல்லை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு. உடனே டப்பு பேசுவார். அவர் கேரக்டர் தெரியும், பிடிக்கலைன்னா பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பேசுவார். பேச முடித்தார். அதுலேருந்து என்கிட்ட பேச்ச நிப்பாட்டார். நான் அப்போ நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ திடீர்னு ஜூலை மாதம் ஜூன் மாதம் பண்ணேன். சார் எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்ன சார்? உங்களுக்கு போதாமல் நான் யாருக்கு சார் பண்ணுவேன்? இல்லை, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ரூபா தேவைப்படுது, ஒரு 10,000 ரூபா. என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கு இதா சார்? எந்த அக்கௌண்ட்டுன்னு அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 அனுப்புங்க சார். ஐயோ இல்லை சார் அனுப்புகிறேன். நான் வந்து எனக்கு ரூபா தேவையா இல்லைன்னு தெரில, நாளைக்கு சொல்கிறேன் சார். எனக்கு வர வேண்டியிருக்கு, வந்துடுச்சுன்னா வேண்டாம் சார். அது நாளைக்கு வேணுமா வேண்டாம்னு ஒரு 1 or 2 days சொல்கிறேன் சார். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணேன். இல்லை சார் எனக்கு ரூபா வந்துடுச்சு சார், வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், எப்போனாலும் சார் நீங்கள் இதை என்கிட்ட உதவி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சார், இது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். குட் நைட் சார்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்கு அன்னையிலேருந்து ஒரு சிந்தனை, இது வந்து ஜூன் 1ஆம் தேதி. எதுக்கு இவர் வந்து நான் பார்த்த அன்னையிலேருந்து யார்கிட்ட ஒரு டீக்கு கூட கேட்காத ஆள். ஏன்னா இவருக்கு வந்து எந்த சர்வைவல் ப்ராப்ளமும், நான் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும்போது எந்த சர்வைவல் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. இவர் பேச்சுலரு, இவருக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. இவரோட சிஸ்டர் வந்து அக்கா வந்து பாம்பேயில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இவருக்கு ஒரு அண்ணன், முதல்ல அக்கா, 2வது அண்ணன் வந்து நியூசிலாந்து செலக்ட் ஆகிருக்காரு. அம்மா இறந்துட்டாங்க. அப்போ இதுக்கு பென்ஷன் வருது. இவன் பார்த்தோம்னா இவரோட ஏர்னிங்க வந்து யாருக்கும் கிடையாது. ஆனாலும் இவர் எழுதின பாட்டு, இவர் எழுதின பாட்டிலேருந்து வர்ற ராயல்ட்டி, அதை பீரியடில் அவருக்கு வந்து இவர் வெல் டு டூ. அவருடைய அதாவது பெரிய கோடீஸ்வரன், பெரிய ராயல் லைஃப் இல்லைனாலும் எந்தவித கஷ்டமும் இல்லாத லைஃபு. அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, அடுத்த நாளை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, இந்த ஜென்மத்தை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை. அவர் வந்து என்கிட்ட ஏன் கேட்டார் ஒரு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தட்டையாக கேட்டுருந்தேன். என் சிஸ்டர்ஸ்ட்ட, ரவிசங்கர் தெரியுங்கள, அவர் ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி கேட்டார், என்னமோ டைட்டு ஓட்டிகிட்டே இருந்துச்சு. ஜூலை மாதம் 1ஆம் தேதி திருப்பி ஜெயில் ஃபோன் வந்துச்சு.
சார் என்ன சார் சார் இந்த போன மாதம் சார் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட சொல்லுங்கள் சார், அதுலேருந்து ஒரு ஹாய் அனுப்புங்க. சரி சார் அனுப்புகிறேன் சார். எவ்வளோ அனுப்பணும் சார்ண்ணே? சார் ஒரு 10,000 பத்திரம் அனுப்புங்க. நான் இந்த மாதம் சார் நீங்கள் எப்போ தருவீங்களா எல்லாம் அனுப்புகிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஹாய் அனுப்புங்க சார். தேங்க்யூ சார், நல்லா இருக்கீங்களா, பாய் சார் அப்படின்னு வச்சுட்டேன். டப்புன்னு நான் ஃபோனை வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள அதுலேருந்து ஹாய் சார், இது சார் நீங்கள் இப்படின்னு சொன்னதே எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு என்னெல்லாமோ அனுப்பிச்சிருந்தாரு. அந்த இதுக்கு உடனே ஒரு 10,000 அனுப்பிச்சிட்டேன். இது ஜூலை 1 ஜூலை 12 ஆக்சுவலாக எனக்கு ஜாதகப்படி பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு என் பார்ட்னர் அருணாச்சல சார் எனக்கு ஃபோன் பண்ணுறார். சார் ரவிசங்கர் சார் சூசைட் பண்ணிட்டார் சார், தூக்கு மாட்டிக்கிட்டார் சொல்லிட்டு. என்னைக்கு பண்ணிட்டாருன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி மாட்டிருக்காரு. அது அன்றைக்கி 12ஆம் தேதி தான் தெரிஞ்சிருக்கு. 11ஆம் தேதிட்டு நம்ம 12ஆம் தேதி 11 தெரிஞ்சிருக்கு. இப்படி வந்து இவருக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நியூஸ் 12. அதுக்கப்புறம் ஒரு 13, 14, 15 அவங்க அண்ணன் நியூஸில் அண்ணன் வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு திடீர்னு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சார் அண்ணாதுரை சாருங்களா? ஆமாம் சார், இந்த மாதிரி ரவிசங்கர் உங்கள்கிட்ட 10,000 வாங்கியிருந்தாரா? என்னால் ஒன்றுமே பேச முடியல, அமைதியாக இருந்தேன். சார் நீங்கள் அண்ணா சொல்லுங்கள் சார். என்ன இல்லை, இந்த நம்பர் இருந்துச்சு, அது நீங்கள் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது ஒன்று. நான் ஒன்றுமே பேசாமல் இருந்தேன். சரி சார் நான் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு வச்சுட்டாங்க. வச்சுட்டு அடுத்த 5-6 நிமிஷம் இந்த பணம் வந்துச்சு. சாக போகிறவர் தேவையில்லாத பணத்தை எதுக்கு என்கிட்ட வாங்கினாருன்றதுக்கு கூட தெரியல. அது மாதிரி அவர் ஏன் சூசைட் பண்ணாருங்கிறதுக்கு கூடயும் தெரியல, எனக்கே தெரில. அவரோட இவ்வளோ க்ளோஸர்னு எனக்கே தெரில. அவரோட இந்த காலகட்டங்கள், அதாவது கடைசி காலகட்டங்கள் சொல்கிறதோட இந்த 2024 நான் 24 நான் போடக்கல, 2023 எடுத்த ஃபோட்டோஸ் ரவிசங்கர் சார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. இதெல்லாம் அவரோட பணமாக ஒன்றா போடாமல் எடுத்துருக்கலாம். பட் அவர் உயிரோடு இருக்கிறது கடைசி அவரோட ஃபோட்டோஸ் எடுத்தது எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நான் வெளியிட விரும்பலை. அதுக்கு யூடியூப்பில் வந்திருக்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1992, 93, 94, 95 அந்த பீரியடில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரவிசங்கர் சார் படத்தை தான் போட்டிருந்தேன். பட் அவங்கெல்லாம் வந்து ரவிசங்கர் சாரோட மரணத்திற்கு தற்கொலைக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ரவிசங்கர் சார் ஒரு மர்மம், யூகிக்க முடியாதவர். மர்மம் சொல்ல முடியாது, யூகிக்க முடியாதவர். அது மாதிரி அவரோட மரணமும் அவரோட தற்கொலைக்கான காரணமும் யூகிக்க முடியாதவர். அதை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. தப்பு. தயவுசெய்து உங்களோட யூடியூப்போட சப்ஸ்கிரைப் லைக்கிங் இதுக்காக ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி தப்பாக சொல்லாதீங்க. தவறுதலான தகவல்களை பரப்பாதீர்கள்.